நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பாருங்கள், குரு பயிற்சி நடந்தது. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடந்தது. அது மேஷத்தில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சியானார். இப்போ குரு பயிற்சிங்கிறது வந்து பாருங்கள், இயற்கை சுபகிரகம். குரு பயிற்சினால எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் இருக்கும். ஏன்னா இவர் வந்து சனி வந்து பாவகிரகம், குரு வந்து சுபகிரகம். இப்போ குரு வந்து பாருங்கள், ஒரு ராசி மண்டலத்தை அப்படி சுற்றி வரக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ராசியிலேருந்து அப்படி சுற்றி வரக்கு 12 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். 12 வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி விருச்சிக ராசி நேயர்கள் பார்க்க போகிறீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா, வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ராசி வந்து நேரடியாக குரு பார்க்குறாரு உங்களுக்கு. இந்த நேரடியாக குரு பார்க்குறது வந்து எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாதுங்க. எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில டைமில் தான் அந்த மாதிரி அமையும். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு குரு யார்? 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா. நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க விருச்சிக ராசி நேயர்கள்லாம் பாருங்கள். 2012 கிட்டத்தட்ட 2012 2020 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு நடந்தது. 2012 உங்களுக்கு 2020 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்திருக்கும். வளர்ச்சி இருந்திருக்காது, மன உளைச்சல் இருந்திருக்கும், எந்த ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது, தொடர்ந்து தோல்வியாக உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அடிமேல் அடி விழுந்தது. இப்போ தான் விருச்சிக ராசி நேயர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசி குரு பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்புங்க. ராசி குரு பார்க்குறதுல ஒரு சாதாரண அமைப்பெல்லாம் கிடையாது, சரிங்களா. அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது, ஈஸியாக அமைஞ்சிடாது. அது நேரடி பார்வையாக உங்களுக்கு குரு பார்க்குறாரு. ஒரு இயற்கை சுபகிரகம். அது உங்கள் ராசிக்கு வந்து அவர் யோகாதிபதி கூட. 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதாரம் கொண்டாட இடம் இதுதான் 2ஆம் இடம் தான். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், காதல் குறிக்கிற இடம் 5ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடத்துல இருக்காங்க. தெளிவாக இருக்கார் குரு. நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். பொதுவாகவே குரு வந்து பாருங்கள் 2, 5, 7, 9, 11 அந்த 5 இடத்துக்கு குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து அந்த 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். அற்புதமான குரு பயிற்சிங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது, சரிங்களா. மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் என்ன நடக்கும்? பணம் வரும் உங்களுக்கு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்து இந்த சிக்கல்கள் விலகும், பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி வந்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருந்து சண்டை பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியே இருந்திருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்திருக்காது. ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தீங்க இத்தனை வருஷமாக. ஆனால் இனி வந்து பாருங்கள், இந்த 2024ஆம் ஆண்டு இந்த மே மாதத்துக்கு அப்புறம், இந்த மே மாதத்திலிருந்தே வந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது உங்களுக்கே தெரியும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படும். சோம்பேறியாக இருந்தவங்கள சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். டக்குன்னு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. பணப்பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருக்க போகுது. கடன் தொல்லை உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. நிறைய லாபங்கள் கிடைக்கும். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த வருஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். அப்போ அந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசி நேயர்கள். குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. அருமையாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும். பெற்றோரோட சம்மதத்தோடு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களுக்கு. நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க இந்த வருஷம். மீடியா ப்ரெஸ்ஸு மீடியாலெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கும், சரிங்களா. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா குருங்கிறது என்ன? இயற்கை சுபகிரகம். தெய்வத்துக்கு உண்டான கிரகம் தான் குரு. பூமியோட பெரிய கிரகம் குரு. அந்த கிரகம் உங்கள் மேலே பார்க்குறனால இந்த வருடம் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு போன வருஷமெல்லாம் தடையாச்சோ, இத்தனை வருஷமாக என்னென்னலாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் இந்த வருஷம், சரிங்களா. திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது.
ஃபஸ்ட்டு மேரேஜ் உங்களுக்கு நடக்கும், செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க செகண்ட் மேரேஜ் நடந்துடும், லவ் மேரேஜ் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துடும். இது எல்லாமே நடக்கும். குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக கன்னிராசி பார்ப்பார். அப்போ கன்னிராசி மேலே வந்து குருவோட பார்வை விழுகிறதுனால லாபத்தை கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். பணத்தை கொட்டி கொடுப்பார். லாபங்கிறது என்ன? பணத்தை சேர்த்து வைக்கிறது. சேஃப்டி தான் இந்த 11ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது விரயம். இத்தனை நாள் உங்களுக்கு விரயமாக இருந்தது. பணத்தை உங்களால் சேமிப்பு பண்ண முடியல. செலவு மேலே செலவாக உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. செலவு மேலே செலவாக தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க. பணம் வருதுங்க சார், வர்றதும் போகிறதும் தெரிய மாட்டேங்குது, அப்படியே வருது அப்படியே போயிடுது. கடன் கட்டிகிட்டு இருக்கோம், மாதம் இஎம்ஐ பிரச்சனை வர, கடை வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை எங்களால் கட்ட முடியல, அடுத்தவங்களுக்கு தெரியாதனமாக கடன் வாங்கி கொடுத்துட்டோம், அந்த கடனும் நாங்கள் தான் கட்டிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, நாங்கள் எப்போ தான் நல்லா இருப்போம், எங்களுக்கு எப்போ தான் நல்ல காலம் ஆரம்பிக்கும், எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நிறைய விருச்சிக ராசினியர்கள். அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சு இந்த வருடம். சரிங்களா? நல்லது நடக்க போது, பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் இனிமேல் தான் அதிகரிக்கும். கண்டிப்பாக கையில் பணம் இருக்கும் இனிமேல். சரிங்களா? பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க, பணத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தது பணம் வர்றது அப்படியே போயிடுச்சு. கடன் தான், கடன் மேலே கடன், வட்டி மேலே வட்டி கட்டி ஒரு வழி ஆனீங்க, குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. இது எல்லாமே இந்த வருஷம் மாறப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? அதேமாதிரி வந்து பாருங்கள், 11ஆம் இடங்கிறது ஆசை நிறைவேறுதல், அபிலாசை நிறைவேறக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம் இடம். அந்த இடத்துக்கு குரு பார்க்குறதுனால நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ, என்னென்னலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்களோ, என்னென்னலாம் உங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறிடும் இந்த வருஷம். சரிங்களா? வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த வருஷம் வாங்க முடியும். நிலம் வாங்கணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக வாங்க முடியும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். நிலத்தை சேல்ஸ் பண்ண முடியும். சேல்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். லேண்டை வந்து விற்க முடியாமல் இருக்காங்க. லேண்ட் சேல்ஸ் ஆயிரும் இந்த வருஷம், நிலம் விற்றுரும். சரிங்களா? பூர்வீக சொத்து வந்து ஒரு சில பேருக்கு கைக்கூடி வரும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வீக ஸ்தானம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போது பூர்வீக சொத்து கைக்கு வரும். இது அப்பா சொத்து, அப்பா வழி சொத்தாக இருந்தாலும் சரி, அம்மா வழி சொத்தாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வருடம் பூர்வீக சொத்து கைக்கூடி வரக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அற்புதமாக இருக்குங்க. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. உடம்புலேருந்து வந்த வியாதி உங்களுக்கு விலகும். சரிங்களா? குழப்பத்தில் தான் இருந்தீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அதுவா இதுவா, நம்ம போராட கரெக்டான இடத்துக்கு போனோமா, போயிட்டு இருக்குமா, இல்லை தவறான இடத்துக்கு போயிட்டு இருக்குமா, உங்களுக்கே தெரியல. இது எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. உங்கள் எண்ணங்கள் உண்மையில் தெளிவாக இருக்கும். எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி தான் போவீங்க. தோல்வியே இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அது 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான இடம். திருமண தடங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே படிப்படியாக வளர்ச்சி இருக்க போகுது. புதுசாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கணுங்க சார், ஆரம்பிக்கலாம் ஐடியாவில் இருக்கும், எங்கள் பார்ட்னருக்கு எனக்கும் ஒத்து வருமா, கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாம் வேண்டாமா, இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கூட்டுத்தொழில் உங்களுக்கு செட் ஆகுங்க இந்த வருஷம். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்ஷிப் குறிக்கிற இடம், கூட்டுத்தொழில் குறிக்கிற இடம், நண்பர்கள் குறிக்கிற இடம். அப்போ கூட்டுத்தொழில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த வருஷம். நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இப்போ 7ஆம் இடத்துல ராகு சனி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராகு சனி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராகு சனிக்கும் குருவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ராகு சனி இருந்தால் அது வேறு மாதிரி பலன் கொடுப்பார். குரு இருந்தால் வேறு மாதிரி பலன் கொடுப்பார். இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, நல்ல குரு பயிற்சி உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து சுகஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு வந்து உடம்பு தொந்தரவு கொடுத்துருக்கும், அலைச்சல் இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருஷம் மாறும். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த வருஷம். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலை கிடச்சிடும். இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இடமாற்றம் கிடச்சிடும். உங்கள் மேலதிகாரிக்கு பாராட்டுவாங்க இந்த காலகட்டங்கள்லாம், உங்களை உயர்த்தி பேசுவாங்க. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அற்புதமான ஒரு வளர்ச்சி. சரிங்களா? பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அமைஞ்சிரும். மிகப்பெரிய ஒரு ஆளாக நீங்கள் மாற போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா ராசி குரு பார்த்துட்டாலே பிரபலமாக ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. நீங்கள் யாருன்னு இனிமேல் உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக நடந்துடும். நல்ல ஒரு காலகட்டம். சரிங்களா? ஏன்னா மே மாதம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிதுன்னு ஒரு சில பேர் சொன்னீங்க. இந்த வருடம் இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி நடக்கும். இந்த வருஷம் என்னென்னலாம் நீங்கள் போன வருஷம் என்னென்னலாம் நீங்கள் ஏமாந்தீங்களோ, என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்களோ, அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா முயற்சியும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். தோல்வியே உங்களுக்கு இந்த வருஷம் கிடையவே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க,
என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது விதி, ராசிங்கிறது மதி. சரிங்களா? விதி மதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இப்போ 2 மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எந்தெந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா. சரிங்களா? இது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.